So welcome students, 12th computer application, 11th chapter, network examples and protocols. Protocols அப்படினா நெறிமுறைகள் சொல்லும் தமிழ்ல. நெட்வொர்க் உடைய எக்ஸாம்பிள் சொல்லும். அதாவது நெட்வொர்க்குக்கு என்னென்ன எக்ஸாம்பிளா செயல்படுகிறது. ஸோ அதை வலையமைப்பின் எடுத்துக்காட்டு மற்றும் நெறிமுறைகள் சொல்லக்கூடியது இந்த டாபிக். ஸோ இந்த 11th சாப்டரில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோன்னா இன்ட்ரடக்ஷன்ஸ் டு இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால், அதாவது ஐபியினுடைய டீட்டெயில் என்ன. ஸோ ஐபி அப்படின்னா ஐபி அப்படின்றது டேட்டாகிராம் அப்படின்றதுல எதுக்கு யூஸ் ஆகுது, அதாவது இன்டர்நெட் அப்படின்னா இணையம் சொல்லும், புரோட்டோக்கால் அப்படின்னா நெறிமுறைன்னு சொல்லும். இணைய நெறிமுறை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ட்ரடக்ஷன் டு இன்டர்நெட் புரோட்டோக்கால், இணைய நெறிமுறை என்றால் என்ன அப்படின்ற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பாயிண்ட்ஸாக எழுதி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் எல்லா பாயிண்ட்ஸ் எதுவும் அவசியம் இல்லை. ஸோ நெட்வொர்க் நான் என்ன பண்ணுறேன், நோட்ஸாக க்ரியேட் பண்ணி தருவேன். திஸ் வீடியோ வில் பி டிஸ்கஸ் இன்ட்ரடக்ஷன் டு இன்டர்நெட் புரோட்டோக்கால். The Internet Protocol is the principles of communication protocol. அதாவது இன்டர்நெட் புரோட்டோக்கால் என்பது the communication protocol in the internet. கம்யூனிகேஷன் அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது தகவல் தொடர்புன்னு சொல்லுவோம். தகவல் தொடர்பு நெறிமுறையாகும். அதாவது தகவல் தொடர்பு நெறிமுறையாகும். அதாவது இன்டர்நெட் புரோட்டோக்கால் அப்படின்னா தகவல் தொடர்பு நெறிமுறைன்னு சொல்லி அழைக்கலாம். இந்த இன்டர்நெட்டில் இந்த இன்டர்நெட் புரோட்டோக்கால் ஃபார் லேயரிங் டேட்டாகிராம் அக்ராஸ் த பவுண்ட்ரிஸ் அண்ட் அதர் நெட்வொர்க்கை கம்பேர் பண்ணும்போது ஒரு டேட்டாகிராம்னா மேப் பேஸ் பண்ணி வரக்கூடியது, அது லேஅவுட்டாக பேஸ் பண்ணி இன்டர்நெட்டில் வழங்கக்கூடியதாக இருக்கிறது. செகண்ட் பாயிண்ட், ஸோ இதனுடைய மெயின் செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வேலை செய்வதற்கு மற்றும் இந்த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இட்ஸ் ஆல்சோ அலோடு டு இன்டர்நெட் ஒர்க்கிங் அந்த பூஸ்ட் ஆஃப் த இன்டர்நெட். அதாவது ஒரு இன்டர்நெட்டை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கும் ஸோ வேலை செய்வதற்கும் அனுமதி தரக்கூடியதாக இந்த இன்டர்நெட் புரோட்டோக்கால் செயல்படுகிறது. ஸோ அதனுடைய முக்கிய செயல்பாடு அப்படின்போது த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் டு அலோட் இன்டர்நெட் ஒர்க்கிங் அண்ட் தி பூஸ்ட் ஆஃப் த இன்டர்நெட். அதாவது அதை துரிதிப்படுத்துவதற்கும் வேலை செய்வதற்கும் அனுமதி தரக்கூடியதாக அதோட முக்கிய செயல்பாடாக செயல்படுகிறது இந்த இன்டர்நெட் புரோட்டோக்கால். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்நெட் புரோட்டோக்கால் டெலிவர்ட் பாக்கெட் ஃப்ரம் சோர்ஸ் ஹோஸ்ட் அப்படின்னு சொன்னால் மூல வளங்கள் சொல்லுவோம். அதாவது சோர்ஸ் அப்படின்போது அந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மூல வளங்களை பாக்கெட் அப்படின்னா பொட்டலங்களாக ஸோ டெலிவரி பண்ணக்கூடியது. அண்டு இட் வில் பி டெலிவர்ட் டு டெஸ்டினேஷன் ஹோஸ்ட். அந்த எந்த இடத்துல வழங்குகிறோமோ அந்த இடத்துல எதன் வழியாக அப்படின்னா ஐபி அட்ரஸுக்கு வழியாக இன்டர்நெட் புரோட்டோக்கால் முகவரியின் வழியாக பொட்டலங்களாகவே அந்த தலைப்பிலிருந்து, சரியா, எந்த தலைப்பு அந்த ஸ்டார்டிங்லேருந்து உனக்கு டெஸ்டினேஷன் பிளேஸில் உனக்கு ஒன்று வழங்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. ஸோ இது வரைக்கும் இதோடைய ஆன்சர். ஐபின்னா ஐபி இஸ் எ இன்டர்நெட் புரோட்டோக்கால் இஸ் எ பிரின்சிபல்ஸ் ஆஃப் த பேசிக் கம்யூனிகேஷன்ஸ் புரோட்டோக்கால். தென் இந்த இன்டர்நெட் புரோட்டோக்கால் லேயர்ஸ் and the datagram across in boundaries and other network. The main functions used to allow to internet working and boost up the internet. Deliver the packet from source host இருந்து என்ன பண்ணும், பாக்கெட் அப்படின்னா பொட்டலங்களாக பாக்கெட் பண்ணி நம்ம அனுப்புகிறோம், ஒரு ஃபோல்டராக நம்ம அனுப்புகிறோம், அதுதான் பாக்கெட் சொல்லுவோம். இல்லை ஒரு ஃபைல் அனுப்புகிறோம், அது ஒரு பாக்கெட் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் எதன் வழியாக அது செல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த தலைப்பு வந்து பார்த்தோன்னா ஐபி அட்ரஸ் வழியாகவே என்ன பண்ணப்படுது, டெஸ்டினேஷன் பிளேஸுக்கு நம்மளோட வழங்குகிறது. It is called known as internet protocol.
இந்த இன்டர்நெட் புரோட்டோகால் வந்து டேட்டாகிராமுக்கு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துறது யார் அப்படின்னு கேட்டால் வென்ட் ஷெர்ஃப் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டும் பாப் கேனின் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து வென்ட் ஷெர்ஃப் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டும் பாப் கேனின் ஒரு சயின்டிஸ்ட்டும் 2 பேர் சேர்ந்து 1974 அறிமுகப்படுத்தினாங்க. எதுக்காக? ஸோ அதான் இன்டர்நெட் புரோட்டோகால் கனெக்ஷன்ஸ் லெஸ் டேட்டாகிராம், அதாவது குறைந்த டேட்டாகிராமத்தில் சேவை செய்வதற்காகவே. எதுக்காக? டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், அதாவது டிரான்ஸ்மிஷன் தகவல் கட்டுப்பாட்டு நிரலர் அப்படின்ற கட்டுப்பாட்டில் அதை உனக்கு என்ன பண்ணுங்க 1974 இதை அறிமுகப்படுத்தினார். சரிண்ணா, இது வரைக்கும் அது இன்ட்ரோடக்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க் புரோட்டோகால்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால், இந்த நெட்வொர்க் அதாவது வலை அமைப்பு நெறிமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழில் வலை அமைப்பு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. த யூஸ்ஃபுல் ப்ரொசீஜர், அதாவது செய்முறைகள், விதிகள். த ஃபார்மல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது தரநிலைகள் சொல்லக்கூடியது. பாலிசிஸ் கம்பாரிசன், கொள்கைகள். பாலிசிஸ், என் பாலிசி அப்படி தான், என் கொள்கை அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அது மாதிரி சொல்லக்கூடியது பாலிசிஸ் கம்பாரிசன் ஆஃப் த ஃபார்மேட் விச் இஸ் அலோகேட்டட் டு த கம்யூனிகேஷன்ஸ் பிட்வீன் ஒன் டிவைஸ் விச் இஸ் கனெக்டட் டு நெட்வொர்க். ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ் என்ன பண்ணுவோம், நெட்வொர்க்லேருந்து கனெக்ட் பண்ணி அதுலேருந்து என்னது இந்த செயல்பட எல்லாமே செய்வதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடியதான் நெட்வொர்க் புரோட்டோகால். என்னென்ன? த யூஸ்ஃபுல் ப்ரொசீஜர், ரூல்ஸ், ஃபார்மேட் ஸ்டாண்டர்ட்ஸ், பாலிசிஸ். The policies comparison of the formats which is allocate the communications between one device to which is connected to network. ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு டிவைஸில் கனெக்ட் பண்ணி அதுக்கூடிய தகவல் எல்லாமே நம்ம இதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக உறுதிப்படுத்துவதற்காக சொல்லக்கூடியதான் இந்த நெட்வொர்க் புரோட்டோகால். அதுதான் என்பின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஆல் ரெக்யர்மெண்ட் விச் இஸ் கம்பைன் த ப்ராசஸ் நெட்வொர்க் த புரோட்டோகால் சச் எஸ் கேன் யூ அவுட் ஆஃப் த கம்யூனிகேஷன் பிட்வீன் ஒன்று ரூட்டர், இன்னொன்று சர்வர், இன்னொன்று கம்ப்யூட்டர், அனதர் ஒன்று பார்த்தோன்னா லேப்டாப் அண்ட் அதர் ஆத்தரைஸ்டு ஆஃப் நெட்வொர்க் டிவைசஸ். ஆத்தரைசஸ் அப்படின்னும்போது அங்கீகாரம் பெற்ற, அதாவது அதர் ஆத்தரைஸ்டு நெட்வொர்க் டிவைசஸ், அங்கீகாரம் பெற்ற ஒரு நெட்வொர்க் டிவைஸ் மூலமாகவே கனெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ணி செயல்பட வைக்கலாம் இந்த நெட்வொர்க்கு. ஸோ இந்த போர்ட், அதாவது இது வரைக்கும் என்ன பண்ணோன்னா இது நெட்வொர்க் ஆஃப் புரோட்டோகாலுடைய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இன்டர்நெட் புரோட்டோகாலுடைய எக்ஸாம்பிள்ஸ். தென் த மோட் டைப் ஆஃப் த நெட்வொர்க் புரோட்டோகால்ஸ், நெறிமுறையினோட வகைகள் என்னென்ன அப்படின் போது, அதாவது த போர்டு டைப்ஸ் நெட்வொர்க்கிங் புரோட்டோகால்ஸ், நெறிமுறைகளின் அதாவது வலையமைப்பு நெறிமுறையுடைய வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சில கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ஸ் புரோட்டோகால், அதாவது வலையமைப்பு தகவல் நெறிமுறை. வலையமைப்பு தகவல் நெறிமுறை என்பது that is the basic data communication protocol, அதாவது அடிப்படை தரவுகளை தகவல் நெறிமுறைகள் என்னப்படுது ஸ்பெசிஃபிக்காகவே ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ஸோ இதுக்கு HTTP. TCP அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் புரோட்டோகால், ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் புரோட்டோகால். IP மீன்ஸ் இன்டர்நெட் புரோட்டோகால், இன்டர்நெட் புரோட்டோகால். ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், டிரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் புரோட்டோகால், IP புரோட்டோகால், இது எல்லாமே உனக்கு அடிப்படையிலேயே வழங்கக்கூடியதாக தகவல், அதாவது தகவல்களை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பேசிக் கான்செப்ட். HTTP, TCP அண்ட் IP.
இது எந்த டைப்பில் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால், நெட்வொர்க் ப்ரோட்டோக்காலில் எக்ஸிக்யூட் ஆகுது. தென் நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால், அதாவது வலையமைப்பு பாதுகாப்பு நெறிமுறை, வலையமைப்பு பாதுகாப்பு நெறிமுறைன்னு சொல்லுவோம். வலையமைப்பு பாதுகாப்புனா ஒரு மெயில் அனுப்புகிறோம். ஸோ அந்த மெயில் அனுப்பும் பொழுது அது நம்மளுக்கு செக்யூராக போகணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், பெண்டிங் நின்றாமல். இப்போ நம்ம அமௌண்ட்டை கூட கூகுள் பேயில் அனுப்புகிறோம்னா, ஃபோன்பேயில் அனுப்புகிறோம்னா எந்த ஒரு சிக்னல் என்ன பண்ணாது, தடை செய்யக்கூடாது. வேறு ஏதாவது அன்வான்ட் என்ன பண்ணக்கூடாது, கிராஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால். அப்போ நெட்வொர்க் கரெக்டாக தான் என்ன பண்ணோம், நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜ் ஆகப்படுது ரீச் ஆகும். ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் which implement security. The over the network communications include hypertext protocol சொல்லிட்டேன். அதாவது a secure file, இதுக்கு நம்ம விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா secure file transfer protocol, இன்னொன்று சாக்கெட், the secure சாக்கெட் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, செக்யூர் சாக்கெட் லேயர், SFT அப்படின்றதுக்கு செக்யூர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். அதாவது ஒரு பாதுகாப்பான முறையில் அந்த ஃபைல் ஆகப்பட்டதுன்னா ஆகணும், ரீச் ஆகணும் அப்படின்றத செக்யூர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். SSL அப்படின்னா செக்யூர் சாக்கெட் லேயர், பாதுகாப்பான முறையில் அந்த லேயர் ஆகப்பட்டதுன்னா ஆகணும், சென்றடையணும். ஸோ அதுக்காகவே நடைமுறைப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டது இந்த டைப். நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால், அதாவது வலையமைப்பு மேலாண்மை நெறிமுறைன்னு சொல்லணும். நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால் வில் பி ப்ரொவைட் நெட்வொர்க் கவர்னன்சி, அதாவது வலையமைப்பினுடைய அரசாண்மை, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இப்போ கவர்மெண்ட்டில் நெட்வொர்க்கில் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆகப்பட்டது நெட்வொர்க் மூலமா நிறையா டெண்டர் எடுத்து பிஎஸ்என்எல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ கம்பெனிக்காரங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான நிறுவனங்கள் என்ன பண்ணாங்க, நெட்வொர்க் என்ன பண்ணாங்க, ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணும்பொழுது அதை மேனேஜ்மெண்ட் பண்ணது, ப்ரைவேட் பண்ணுறதுக்கு வழங்கக்கூடியதான், அதை பராமரிப்பதற்கு வழங்கக்கூடியதான் இந்த நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால் சொல்கிறது. அதுக்கு என்னென்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிபி, அதாவது இன்டர்நெட் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ICMP, இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால். இன்னொன்று SNB அப்படின்றதுக்குன்னா சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால், ஸோ இது எல்லாமே எதுக்கு சார் அப்படின்னா நெட்வொர்க் கவர்னன்சி அண்டு மெயின்டெனன்சி பராமரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடியதாக இந்த நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ். இட்ஸ் ஆல்சோ நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸுடைய போர்டு டைப்ஸு. ஓகேவா? ஸோ நவ் த வீடியோ வில் பி டிஸ்கஸ் 11th சாப்டர் network example and protocols. One of the topic, introduction to internet protocol. So already before they explained, announced who was developed in internet, Vint Cerf. Who was the father of internet, Vint Cerf. அப்படின்றத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால்னால் என்ன, நெட்வொர்க் ப்ரோட்டோக்கால்னால் என்ன, நெட்வொர்க் ப்ரோட்டோக்காலுடைய வகைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிருக்கோம்.
ஸோ இதை ஒரு 5 மார்க்காக கேட்கலாம், 3 மார்க்காகவும் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.